la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சார் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பொண்ணு கொடுக்கணுன்னா வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லேன்னா, ஒரு ஃபேமிலி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸை வீட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மேரேஜ் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்மீடியட்டாக நீங்கள் வீடு வாங்க வேண்டாம். வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமாவது தள்ளி போடுங்க. அப்போ அந்த மணியை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மூலமாக சேர்க்கும்போது இன்றைக்கி வந்து எஸ்ஐபி லாஸ்ட்டு 10 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலேயே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்குறதுங்கிறது பெட்டர் ஆகிடும். இன்றைக்கி 95 அக்டோபர் அன்னிலேருந்து இன்னி வரையும் வெறும் 500 ரூபா தான் போட்டிருக்காங்க. போட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 1,69,000 ரூபா. இப்போ அந்த மணி எவ்வளோ இருக்கும்? எனி கெஸ்? ஒரு 10 லட்சம் ரூபாய். இப்போ வந்து 15,000 ரூபா 15 வருஷம் ரஃப்லி ஒரு 30 lakhs போட்டிருப்பாங்க. அதோடைய வேல்யூ 1 கோடி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி சேர்த்து வச்சு ரெடி கேஷ் கொடுத்து ஒரு வீட்டை வாங்குறது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை தான் நான் ஒன்று வீடு வாங்கணும், குழந்தைக்கு வாங்கணும், பையனுக்கு வாங்கணும், பொண்ணுக்கு வாங்கணும். அப்போ நீ இன்னைக்கு வாழ்வேன். இதை பற்றி சொல்கிறேன்னா நான் பைத்தியக்காரன் கிடையாது. அதை பார்க்குறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நிறையெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. ஒரு வீடு தங்கம் அப்படின்னதாக இருந்ததுன்னா அது வந்து சோஷியல் ப்ரூஃப். அதை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னா இப்போ வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமான ஒரு அட்வைஸ் இப்போ காலத்தில், இப்போ எஸ்பெஷலி இந்த 90s கிட்ஸ் எல்லாருமே கல்யாணம், வீடு, கார், இந்த 3 விஷயத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு இந்த வீடு வாங்குறது. சார் நிறைய இப்போ வந்து கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு, வீடு வாங்கலாமா வேணாமா? நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஒருத்தர் வேலைக்கு சேரும்போது அவங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும்? ஒரு 30,000 40,000 இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு சேர்ந்த ஒன்றையும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ராபப்ளி 2-3 இயர்ஸ். இன்றைக்கி வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பொண்ணு கொடுக்கணுன்னா வீடு இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லேன்னா, ஒரு ஃபேமிலி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸை வீட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மேரேஜ் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீடு வாங்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்தவுடனே வீடு வாங்கினோன்னா நம்ம ஒரு 40,000 50,000 பண்ணும்போது சின்ன வீடாக தான் நம்ம வாங்க முடியும். வேற எல்லாருக்குமே வந்து கரியரில் வந்து க்ரோத் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் நல்ல க்ரோத் இருக்கும். இன்றைக்கி எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸில் வந்து 5x 10x வரையும் போகிறதுக்கு நிறைய இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னதுன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் உங்கள் சேலரி அதிகமான போது இந்த வீடு வந்து உங்களுக்கு பத்தாது. கரெக்டாக? ரெண்டாவது, நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு தான் ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ உங்கள் அப்பா அம்மாவோ அல்லது அவங்க அப்பா அம்மாவோ உங்கள் கூட சேர்ந்து இருப்பாங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். எவ்வளவு நமக்கு வந்து எந்த மாதிரியான சைஸான வீடு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் பார்க்குறதுல வந்து ஒரு 100 பேர் வீடு வாங்கியிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 50 பேர் தான் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. இன்னொரு 50 பேர் வாடகைக்கு விட்டுட்டு, ஏன்னா எதுக்கு ரீசன் கேட்டானே, இல்லை பொண்ணுக்கு வந்து பக்கத்தில் கிளாஸ் இருக்குது, பையனுக்கு இருக்குது, அல்லது நான் வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க வீட்டிலேயே இருக்கிறது இல்லை. வீடுங்கிறது வந்து ஒரு கனவு. அப்படின்னு இருக்கும்போது அந்த கனவை வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு இது பண்ணிவிட்டு 4-5 இடத்துல தங்கி எந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினோம் அப்படின்னதுன்னா பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜாப்லாம் வந்து அன்லைக் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஃபிக்ஸட் இதிலே கிடையாது. இன்றைக்கி வந்து அம்பத்தூரில் வீடு வாங்கினான்னா அவனை தூக்கி ஓஎம்ஆரில் போடுறாங்க. சரி, ஓஎம்ஆரில் வீடு வாங்கினா அவனை தூக்கி அம்பத்தூரில், இங்கே வாங்கினா திருப்பி பூனேயில், பெங்களூரில் அல்லது யூஎஸில் அந்த மாதிரி போயிட்டு இதை கட்டிக்கிட்டு இதுக்கு வந்து we are paying unnecessarily the EMI. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வீடு வாங்க வேண்டாம். வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமாவது தள்ளி போடுங்க. அப்போ அந்த மணியை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மூலமாக சேர்க்கும்போது இன்றைக்கி வந்து எஸ்ஐபி லாஸ்ட்டு 10 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலேயே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இந்தியா வந்து ஒரு வளர்கிற நாடு, அதில் 15% கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல ரெண்டலில் இருங்க. அதுக்கப்புறமா ஏன்னா நீங்கள் வாங்கின வீடு நாளைக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அவங்க போய்ட்டு என்னையா வீடு வாங்கியிருக்காது அப்படின்னு சொன்னதுன்னா அது வேறு கஷ்டம். அதனால் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சேர்த்துட்டு
அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்குறதுங்கிறது பெட்டர் ஐடியா. ஸோ இப்போ வீடு வாடகையில் இருந்துட்டு காசை வந்து எஸ்ஐபியில் சேர்க்க சொல்கிறீங்க இல்லையா? அப்போ வந்து ரெண்டாக போகல சார், வாடகைக்கும் காசு போகும், எஸ்ஐபிலையும் நான் காசு போடணும் அப்படின்றப்போ எனக்கு அது டபுள் பேர்டன் தானே? ஆமாம், டபுள் பேர்டன்ங்கிறது ஒரு வியூ, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா ரஃப்லி அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா 20% வந்து முன்பணம் கொடுக்கணும், தெரியும் இல்லையா? 50 லட்சம்னா அதுக்கு 20%, 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு த ரிமைனிங் 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து லோன் போகணும், கரெக்டுங்களா? அந்த 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20 வருஷம் லோன் போனீங்கன்னா மாதம் 35,000 கட்டணும். இந்த 50 லட்ச ரூபா வீடு எவ்வளோ தெரியுமா வாடகை? 10,000 ரூபாய்க்கு வாடகை கிடைக்கும் சார். 10,000 ரூபாய்க்கு 50 லட்ச ரூபா வீடு. நீங்கள் 50 லட்ச ரூபா வீடுக்கு 10,000 அல்லது 12,500, இதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன வாடகை கொடுக்குன்னு கேளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 50 லட்ச ரூபா வீடு வந்து 12,500 ரூபா மேக்ஸிமம், அல்லது ஒஸ்ட்டு கேஸ் பேச்சுலர் கீச்சலர்லாம் விட்டாங்கன்னா 15,000 கிடைக்கும். வழியாக 12,500 குறைஞ்சு 12,500 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 50 லட்ச ரூபா வீட்டுக்கு 10 லட்ச ரூபா முன்பணம் போட்டுட்டு 35,000 கட்டுறீங்க. வேற இப்போ நான் வந்து 12,500 தானே கட்டுறேன், மீதி இன்னும் எவ்வளோ ரூபா இருக்குது? மீதி இன்னும் 22,500 ரூபா இருக்குது. அந்த 22,500 வேண்டாம், அதில் 15,000 சேவ் பண்ணுங்கள். இன்னொரு 7,500 நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா 12,500 பதிலாக 15,000 கொடுத்தீங்கன்னா சிட்டிலேயே இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் என்னத்துக்காக வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து சொந்த வீடாகவே கட்டலாம். வாடகை பே பண்ணிங்கன்னா டி நகரில் குடியிருக்கலாம், புரியுதுங்களா? சொந்த வீடுன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்கலாம். டி நகரும் கூடுவாஞ்சேரியும் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து இவங்களுடைய கிம்மிக்ஸ். ஆனால் இப்போது நிறைய பேருக்கு வந்து வீடுன்றது ஒரு இமோஷன் இல்லையா? எனக்கு சொந்த வீடு அப்படின்றது கனவு. அப்போது அப்பா அம்மாக்காக நான் வந்து இந்த வீடு வாங்கணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அது அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது வாங்கலாம் தானே? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பையிங் ஹவுஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குது. இந்த ஆசையை வந்து மீட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கா? நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 10 பேர்கிட்ட வீடு வாங்கினவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஆர் தே ஹாப்பி? கண்டிப்பாக ஹாப்பி இருக்கவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை நான் வாங்கிட்டேன்ப்பா, தலையை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கட்ட வேண்டியது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். என்னோடய அப்பா அம்மா காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க யாருமே வீடு வாங்கலை. முதல்ல அவங்கள்ட்ட பணமும் கிடையாது, ஓகேங்களா? அப்போ வந்து ஒரே ஒரு மென் மட்டும் ஒர்க் பண்ணாங்க. விமன் வந்து மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப். 4லேருந்து 6 குழந்தைங்க வந்து ஆவரேஜாக அன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோ. அவ்வளோ பேர் இருந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதோ குழந்தைங்களை ஓரளவுக்கு படிக்க வைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நிறைய பணம் இருந்ததுன்னா அவங்க சொந்த ஊர் எதுலையாவது வீடு வாங்குவாங்க, அல்லது ரெண்ட்லேயே தான் இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை தான் நான் ஒன்று வீடு வாங்கணும், குழந்தைக்கு வாங்கணும், பையனுக்கு வாங்கணும், பொண்ணுக்கு வாங்கணும். அப்போ நீ என்றைக்கு வாழ்வே? நம்ம வாழவே முடியாது. உங்கள் அப்பா அம்மாவை விட நீங்கள் நல்லா இருக்கீங்க, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. உங்களை விட உங்கள் பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ என்னத்துக்காக நீங்கள் ஹேண்டிகேப் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒருத்தர் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாமே அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கலி இஸ் மைண்ட் வில் கோ டு த பேட் திங்ஸ் தான். அப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு விடுங்க. உங்களுடைய பேரண்ட்டுடைய முதல் இது வந்து என்னென்னா, குழந்தைய நல்ல இடத்துல படிக்க வைக்கணும். பையனோ பொண்ணு இருந்ததுன்னா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும். வீடு வாங்குறதுலாம் நம்ம வேலையே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து இந்த எஸ்ஐபி போடுறதை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. எஸ்ஐபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் வந்து காலகாலமாக இருக்குது, ஒரு 100 வருஷமாகவே இருக்குது. ஸோ ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8% மேலே ரிட்டர்ன் கிடைக்காது. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறதுனால லாங் டேர்மில் வந்து ஒரு 15% வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 1995 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வந்து நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்தது. அதில் ஒருத்தர் வந்து மாதம் 500 ரூபா போட்டு வராங்க. இன்றைக்கி 95 அக்டோபர் அன்னிலேருந்து இன்னி வரையும் வெறும் 500 ரூபா தான் போட்டிருக்காங்க. போட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 1,69,000 ரூபா. இன்றைக்கும் அதே 500 ரூபா தான் போடுறாங்க. இன்றைக்கி 500 ரூபா டீசன்ட் பண்ணியே ஒன்றும் கிடையாது. நம்ம போய் வெளில கடைக்கு போய்ட்டு வந்தாலே ஆகிடுது, ஓகேங்களா? மணியை இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ அந்த மணி எவ்வளோ இருக்கும்? எனி கெஸ்? ஒரு 10 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய். எது? 1 கோடி ரூபாய் சார்? 500 ரூபாய் போட்டு 1 கோடியா? இது வந்து உண்மை. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், எதுவுமே போய் சொல்லலை, புரியுங்களா? பட் என்னென்னா, அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, when it comes to small things we won't do,
சின்ன விஷயம் இல்லையா, இதெல்லாம் போய் ஜிஜிபி இதெல்லாம் நான் பண்ணுவேனா. when it comes to small things we won't do, when it comes to difficult things we can't do. ஐயோ இதெல்லாம் கஷ்டம்ப்பா என்ன போய் பண்ண சொல்றீங்க, and finally we end up doing nothing. ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதனால தான் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அ மைட்டி ஓஷன் சொன்னாங்க. சின்ன விஷயங்கள் நம்ம வந்து என்னென்னா ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன இதுவாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிக். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு வந்து இயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 500 போட்டாலே இவ்வளோ தூரம் வருங்கும்போது நீங்கள் அந்த சமயத்தில் சேர்க்கறத விட்டுட்டு வீட்டை கடனுக்கு வாங்கிட்டு 20 வருஷம் கடனே கட்டினீங்கன்னா இன்றைக்கி வீடு இன்றைக்கி நீங்கள் சேர்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 15,000 ரூபா 15 வருஷம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ வருஷத்துக்கு எவ்வளோ போடுறாங்க, 15,000 வருஷத்துக்குன்னா 1,80,000. அது வந்து இன்னும் அது ஒரு 15 வருஷத்துக்கு போடுறாங்க. ரஃப்லி ஒரு 30 lakhs போட்டிருப்பாங்க. அதோடைய வேல்யூ 1 கோடி ரூபாய் 15 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ நான் அந்த மாதிரி சேர்த்து வச்சு ரெடி கேஷ் கொடுத்து ஒரு வீட்டை எதுக்கு வாங்கணும்? அப்பயும் வாங்க வேணாமா? இல்லை கேஷ் கொடுத்து வாங்கக்கூடாது. என்னன்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு 15% கிடைக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 15% கிடைக்குது. வேற என்னுடைய ஹவுசிங் லோன் வந்து 8லேருந்து 9% தான் இருக்குது. அப்போ யாராவது 8-9% கிடைக்கக்கூடிய லோனை யாராவது க்ளோஸ் பண்ணுவாங்களே? இப்போ பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு நார்மல் மேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7% 8% பேங்க்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறீங்க. உங்களுக்கு 7% 8% பேங்க் கொடுக்கணுன்னா பேங்க் என்ன பண்ணணும், அந்த 8% லோனை அந்த மணியை அவன் வந்து யாரோ ஒருத்தருக்கு அதிக வட்டிக்கு கொடுக்கணும். இப்போ வந்து என்னென்னா ஒரு கார்ப்பரேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10லேருந்து 12%, சில பேர் 14%க்கு அந்த லோனை வாங்குறாங்க. 10-12%க்கு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கனால அவங்களுடைய பிஸ்னஸில் 20% 25% ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. கரெக்டாக? இப்போ ஹவுசிங் லோன் வந்து உங்களுக்கு 8% கிடைக்குது, அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமும் இருக்குது அப்படின்னா எதுக்கு அதை போய் அடைக்கணும்? ஸோ பணம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னா காசை கொடுத்து வாங்கக்கூடாது. இஃப் யூ ஆர் நான் எமோஷ்னல், ஓகே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா இது இல்லை. எமோஷ்னல் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த மணியை இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மணியை நீங்கள் போய் ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷனுக்கு போங்க, பெரிய கார் வாங்குங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த மணி அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக யூ ஆர் புட்டிங் இட் இன் சம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேரின் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட ஃபுல் கேஷ் கொடுத்து அதை வாங்கக்கூடாது, அப்பயும் ஒரு லோன் போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, ப்ராப்பர்ட்டியோட வேலை 1 கோடி ரூபாய். அப்போ என்ன வேணும், 20 லட்ச ரூபா தான் முன்பணம் வேணும். 20 லட்ச ரூபாய் கொடுத்துருங்க. இந்த ரிமைனிங் 80 lakh இருக்கு இல்லையா, இந்த 80 lakhலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மாதம் 80,000 ரூபாயை எடுத்து அங்கே கொடுத்தீங்கன்னா 20 வருஷத்தில் வீடும் சொந்தமாயிடும், இந்த 1 கோடியும் அப்படியே இருக்கும். இது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மணி அப்படியே இருக்கும். பிகாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த காம்பவுண்டிங் கொஞ்சம் தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் யூ ஆர் நாட் அலோவிங் த மணி டு க்ரோ. பிகாஸ் யூ புட் 1 crore அண்ட் யூ ஆர் டேக்கிங் 80,000 rupees மந்த் ஆன் மந்த் டு பே த இஎம்ஐ இல்லையா. இப்போ அந்த மணி இருக்கும். அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் யூ ஆர் கெட்டிங் அ ஹோம் லோன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்லை நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணால் அதை விட சூப்பராக இருக்கும். ஆனால் அதை பார்க்குறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நிறையெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா புரிஞ்சிக்காத விஷயம். இப்போ நான் வந்து ஒரு ஷோவில் வந்து இதை பற்றி சொல்கிறேன்னா நான் பைத்தியக்காரன் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடெல்லாம் விலை ஏறி போயிடும். வீடு எங்கே விலை ஏறி இருக்குது நீங்கள்? ஆனால் அதுவும் இருக்குல்ல சார், இன்ஃப்ளேஷனும் இருக்கு இல்லையா? வீட்டில் எங்கே விலை ஏறி இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வசிக்கிற இடம் வந்து சாலிகிராம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே வந்து குடி போனேன். நான் குடி தான் போனேன், நான் வந்து வாங்கலை. அப்போ வந்து ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் 10,000 rupees. இன்றைக்கும் ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் 10,000, ப்ராபப்ளி ஒரு 1000 கூட இருந்திருக்கலாம், 11,000 அவ்வளோதான் ஏறி இருக்குது. இது என்ன பெரிய இன்க்ரீஸா? ஏன்னா அதுக்கு நியர்பையே நிறைய அப்பார்ட்மெண்ட்டு 11,000 ரூபாய்க்கு புதுசாக இருக்குது. 11,000 ரூபாய்க்கு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும்போது யார் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு இப்போ 7 வருஷம் நான் போய் 7 வருஷம் அதுக்கு முன்னாடி வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தோடைய இதை யார் போய் 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க? ஸோ இப்போ இந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ராசஸிங் பற்றி சொல்லுங்கள் சார். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ மார்க்கெட். மார்க்கெட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குது, நல்ல தே ஆர் மின்டிங் மணி லைக் எனிதிங். அவர்கிட்ட போயிட்டு சார் நான் ஒரு 25 லட்ச ரூபா வச்சுக்கிறேன், கொடுக்குறேன், என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னா சேர்த்துப்பாரு மாட்டார். கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்து டுடே யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சூஸ் who is the best person in India. யார் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன், அது அம்பானியா, அடானியா,
டாட்டாவா, பிர்லாவா, மஹிந்திராவா அப்படின்னு நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுடைய ஷேரை வாங்குறீங்கன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் க்ரோயிங். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இருக்காங்க, அவங்க அதை மேனேஜ் பண்ணி தே ஆர் ஜென்ரேட்டிங் அ ரிட்டர்ன். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஜென்ரேட் வெரி மச் ரிட்டர்ன். இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸில் இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, சின்ன கம்பெனி இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா மினிமம் ஃபண்டில் வந்து 5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு ஃபண்டில் வந்து 12 லட்சம் கிடச்சிருக்கு. பட் என்னென்னா நமக்கு வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியல. ரெண்டாவது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஃப்ளக்சுவேட் ஆகிறது கூட பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ டெய்லி அவன் காமிச்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து பயப்படுறோம். இதே ஃப்ளக்சுவேஷன் ஹவுசிங்கில் இருக்குது, ஆனால் யாரும் அதை பற்றி சொல்கிறது இல்லை. சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது நமக்கு வந்து ஒரு வீடு தங்கம் அப்படின்னதாக இருந்ததுன்னா அது வந்து சோஷியல் ப்ரூஃப், அதை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா அது சூதாட்டம் அது இதுன்னு சொல்லி அதுலயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அதெல்லாம் போடுறாங்களே. கரெக்ட், ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து பயம் வருது, ஓகேங்களா? இப்போ வீட்டுடைய விலை ஏறிட்டே இருக்குமா, இறங்குமா? இறங்கலாம், இல்லை இறங்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் வாங்கினவன்ட்ட இப்போ நீங்கள் யாராவது வாங்கினவங்கள இன்னைக்கு விற்க சொல்லுங்க, ஆமாம் அது இறங்குது இல்லையா? அப்போ வீடு ஹவுசிங் லோன் அதாவது வீடு விற்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லணும், என்ன ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடணும், வீட்டுடைய விலை வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது அப்படின்னு போட்டானே போடலாம். இப்போ தங்கத்துடைய விலை ஏறி இறங்குதா இல்லையா? 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்க்கில் வந்து 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தான். ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க, ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 9% நல்ல ரிட்டர்ன், ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி ரெனியூ பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டான்னு. இன்றைக்கி ரெனியூ பண்ணும்போது 7% தான் கிடைக்குது. அப்போ அவன் என்ன சொல்லணும், ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கிறது சொல்லணுமா? சொல்லலை. அப்போ அதாவது ஸ்டாச்சுட்டரி வார்னிங்லாம் வந்து யாரெல்லாம் போடலையோ அவன் நல்லவன், ஒருத்தன் வந்து இது மாதிரி பண்ணுடா அப்படின்னதுன்னா அவன் கெட்டவன். ஸோ நீங்கள் அது கெட்டவனாக பார்த்தீங்கன்னா அது தட் இஸ் த ரீசன். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 4% ஆஃப் த பீப்புள் ஆர் ஒன்லி இன்வெஸ்டிங். பாக்கி பேரெல்லாம் வந்து ஜஸ்ட் இதில் போட்டுட்டு தே ஆர் நாட் மேக்கிங் எனி மணி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாங்கிறீங்க. இதில் வந்து என்னென்னா ரிஸ்கே கிடையாதுங்க. ரிஸ்க் அப்படின்னா என்ன தெரியுமா, வாட் இஸ் ரிஸ்க்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் அப்படின்னதுன்னா நீங்கள் யூ ஆர் கெட்டிங் இன் டு சம்திங் எய்தர் யூ லூஸ் ஃபுல்லி ஆர் யூ லூஸ் பார்ஷியலி, கரெக்டாக? தட் இஸ் கால்ட் ரிஸ்க். வாலட்டிலிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் அ ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட். வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா இன்றைக்கி நீங்கள் போட்ட மணி கீழே இறங்கும், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த கான்வர்சேஷன் லெட் அஸ் அஸ்யூம் இட் ஹேப்பன் 4 years பிஃபோர். நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்போ வேணும் மேடங்கிறேன், 5 வருஷத்துக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 10 லட்ச ரூபாயை நான் உடனே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாச்சு. என்றைக்கு? February 7, 2020. March 23, 2020 எல்லோரும் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்கார்ந்தாச்சு. அப்போ யாருக்குமே கோவிட் இது மாதிரி ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியாது. அன்னைக்கு இந்த 10 லட்ச ரூபாயோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 7 லட்ச ரூபாய் கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா வாட் யூ ஃபர்கெட் அப்படின்னதுன்னா இந்த மணி நான் போட்டது 5 வருஷம், இப்போ 3 மாதத்தில் இந்த 2 மாதத்தில் ஒன்றுமே நடக்கலை, இப்போ நான் நினச்சா கூட வெளியில் போனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா எதுக்கு வருத்தப்படணும்? என்னென்னா எக்ஸாக்டாக 1 year 22 March 2021 இந்த 10/7 ஆனது இல்லையா, 7 வந்து 20 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 30 லட்ச ரூபாய். ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா திஸ் இஸ் கால்டு வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி வந்து எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா வாலட்டிலிட்டி யூ ஃபீல் இன் த பிகினிங் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். டைம் ஆச்சு அப்படின்னதுன்னா அப்பயும் வாலட்டிலிட்டி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நமக்கு என்னென்னா புரிதல் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா எல்லா இடத்துலையும் இத்தனை ரெவ்யூ பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம். இட் இஸ் ஹார்ட்லி வி ஆர் யூஸிங் ஃபார் 2 years. ஆனால் நம்மளுடைய வெல்த் கிரியேஷன் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இதுவரையும் நான் கேட்டதில்லை, அதை கொஞ்சம் சொல்லுங்கள், தட் இஸ் அ வே டு இது. அதை விட வாய மூடுறா, நீ என்னடா பெரிய ஆளா அப்படி இப்படின்லாம் கமெண்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், அப்புறம் எங்களை மாதிரி வர்ற ஆளுங்களும் கம்மியாயிடுவாங்க.
ரொம்ப திக் ஸ்கின் வேணும். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand.